நைட் சஃபாரி வந்து போகிறது செம்ம த்ரில்லாக இருக்கும். நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேலே அந்த சைடு போகிறோம் அப்படின்னா சரியாக பார்க்கலாம் யானைகளை. இப்போ நம்ம எலிஃபண்ட் காரிடார்னு சொல்லக்கூடிய யானைகள் அதிக அளவு நடமாடக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி நாகர்கோயிலில் 3வது நாளில் இருக்கோம். முதல் 2 நாளும் செம்ம அட்வென்ச்சராக போச்சு. ஃபஸ்ட் நாள் நைட்டு யானையை இங்கே பார்த்தோம் ரூம் பக்கத்தில். 2வது நாள் நேற்று நைட்டு வந்து யானையை பார்க்க முடியல. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம போயிட்டு வரும்பொழுது நிறைய அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணோம். அதனால் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் கிளம்பி ஒரு ரவுண்ட் போகலாம். ஏதாவது நம்ம லக் இருந்தால் அது அனிமல்ஸ் ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். நாகர்கோயிலில் நாம் இன்றைக்கி வெக்கேட் பண்ணிவிட்டு நாம் வேறு ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். ரொம்பவும் ஒரு த்ரில்லான இடம். அது எந்த இடங்கிறத உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். இந்த சஃபாரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து நான் எங்கே போக போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் மார்னிங் ஒரு ட்ரைவ், அந்த ஏர்லி மார்னிங் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அனிமல் மூவ்மெண்ட் அதிக அளவில் இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் டைமில் நம்ம சஃபாரி போகிறதுங்கிறது ரொம்பவே ஒரு கரெக்டான டைம். ஸோ அதனால் நேற்று மார்னிங் செமையாக நமக்கு சைட் ஆச்சு. அதே ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம போகிறோம். நம்ம நாகர்கோலை டைகர் ரிசர்வ் இப்போ க்ளோஸில் இருக்குது. நாகர்கோலை மட்டும் இல்லை, பந்திப்பூரும் வந்து க்ளோஸில் இருக்குது. அதனால் சஃபாரி, ஸ்டே இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் வந்து ஏமாறாதீங்க.
ஏன்னா திரும்ப மறு அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதை ஏன் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இன்கேஸ் போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த மெசேஜ் கன்வே ஆகணுங்கிறதுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன். போன வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தாலும் கூட சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எப்படி நம்ம புக் பண்ணுறது இங்கே ரூம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளையும் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி இந்த வீடியோ மூலயமாவும் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். பொதுவாக நம்ம இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வில் வந்து நார்மலாக வந்து நம்ம உள்ளுக்குள்ளார போகும் பொழுது மார்னிங் அண்ட் ஈவினிங் டயத்தில் நிறைய அனிமல்ஸை வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த மாதிரி இந்தியன் கார், எலிஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறையவே பார்க்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸ்பாட்டட் டியரும் இந்தியன் காரும் நிறையவே இந்த மார்னிங் சஃபாரியில், அதாவது மார்னிங் நம்ம டிரைவ் வரும்பொழுது நம்மளால் பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. பொதுவாக அதோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறதே வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது மாதிரி காலை நேரத்தில் நம்ம வரும்பொழுது இதெல்லாம் பார்க்குறதே வந்து உண்மையிலே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. புலியை வந்து நம்ம ரூம் பக்கத்தில் பார்த்துருந்தாலும் கூட, அதாவது நேற்று மார்னிங் வந்து பார்த்தோம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடுச்சு. அது வீடியோவும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியல, நம்மளாலையும் ரொம்ப நேரம் பார்த்து ரசிக்க முடியல. இந்த மாதிரி மார்னிங் டயத்தில் போகும்பொழுது ஏதாவது புலி கிராஸ் ஆகுதா, புலியோ லெப்பர்டோ கிராஸ் ஆகுதாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் திரும்பவும் இன்றைக்கி மார்னிங் நம்ம வந்திருக்கோம். பார்க்கலாம் நமக்கு ஏதாவது இன்றைக்கி மார்னிங் அந்த மாதிரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்பொழுது எப்படியாவது இந்த ட்ரிப்பில் நம்மளால் ஒரு டைகரே லெப்பர்டையோ பார்த்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம போவோம். நாம் போனப்பையும் ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் இது மாதிரி கிளம்பி நம்ம வரும்பொழுது அலாரம் கால் வந்து கண்டினியூஸாக வந்து கேட்டே இருந்தது. அப்போ எனக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு புலியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குன்னு நான் உறுதியாக நம்பிட்டு வெயிட்டும் பண்ணேன். ஆனால் என்னால் பார்க்க முடியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அது மாதிரி இந்த மார்னிங் ட்ரிப்லையும் நம்மளால் நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வந்தேன். பர்டிகுலராக இது வரைக்கும் யானையை வந்து நம்மளால் பார்க்க முடியல. நேற்று மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் வந்து நம்மளால் யானையை வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நம்மளால் வந்து எதுவும் பார்க்க முடியல. ஸ்பாட்டட் டியர்ஸ் தான் வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. அதை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிருக்க சமயத்தில் திரும்பவும் ஸ்பாட்டட் டியர் ஒரு குரூப் நின்றுட்டு இருந்தது. நேற்று மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமுமே வந்து நம்மளால் வைல்டு டாகை பார்க்க முடிஞ்சுது. மார்னிங் சோலோவாக பார்த்தோம், ஈவினிங் வந்து குரூப்பாக பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வைல்டு டாக் பார்க்க முடியுமான்னு நானும் யோசிச்சுட்டு வரும்போது பார்த்தா திடீர்னு வைல்டு டாக் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடச்சிது. சைடில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு 2 வைல்ட் டாக் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். பொதுவாக வைல்டு டாக் ரொம்பவே ஷை அனிமல்.
அதாவது நம்மளை மாதிரி மனிதர்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது அது வெளியில் வராது, திடீர்னு உள்ளுக்குள்ளார ஓடிடும். சம்டைம் தான் வந்து நம்மளை பார்த்தாலும் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து என்னன்னு தெரியல, ரோட்லேயே வந்து படுத்திருந்தது எல்லாமே. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் அதையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா செக் அவுட் ஆகணும். இன்றைக்கி நம்ம செக் அவுட் ஆகிட்டு நம்ம அடுத்ததாக போகக்கூடிய இடம் வந்து தொல்பேட்டிக்கு போக போகிறோம். தொல்பேட்டினால உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து அங்கே போட்டிருக்கோம். அதில் நைட் சஃபாரி ரொம்பவே ஃபேமஸ். நைட் சஃபாரினா நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் அங்கே வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே வந்து செம த்ரில்லாக இருக்கும். அந்த த்ரில்லை அனுபவிக்கிறதுக்காக இன்றைக்கி நாம் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டு இப்போ நம்ம தொல்பேட்டியை நோக்கி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நாம் தொல்பேட்டி வந்துட்டோம். லாஸ்ட் டைம் நாம் தங்கியிருந்த அதே ரூம் தான் இது. லாஸ்ட் டைம் தங்கியிருக்கும்போது கூட இந்த ரூம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சேன். இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக இன்னொரு வாட்டி நான் காமிக்கிறேன். இது எப்படின்னா பேசிக்கான ரூம் தான். மொத்தம் 2 கேட்டகரியில் இங்கே ரூம் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஏசி ரூம் ஒன்று இருக்கும், இன்னொன்று ஏசி ரூம். ஏசி ரூம் வந்திங்கன்னா 2 காட் இருக்கும். ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலியோடு வர்றீங்கன்னா தங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான், ஒரு காம்பேக்டான ரூமு. 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ரூம்லாம் ஓரளவுக்கு நீட்னஸாக தான் இருந்தது. ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு பேசிக்காக ஒரு மினிமம் கேரண்டியில் ஒரு ரூம்னா இது ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பட்ஜெட்டில் பர்டிகுலராக சொல்லணுன்னா, ஏன்னா இதோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 800 rupees தான் என் ஒரு ஆளுக்கு. பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா 2000 என்னமோ வரும். லாஸ்ட்டு ஏசி ரூம் ஒன்று இருக்குது. அது லாஸ்ட் டைம் ஃபேமிலியோட போனப்போ அங்கே தங்கியிருந்தேன். இதை விட அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெஸ்ட் ரூம் சின்னதாக இருந்ததே தவிர அதுவும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லலாம். இந்த 800 rupeesக்கு வந்து நமக்கு ஓகே. ஹாட் வாட்டர் கிடையாது இங்கே, அதாவது கெய்சர்லாம் கிடையாது. உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா கீழேருந்து அவங்க கொடுப்பாங்க. இது ஒன்று தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி ஈஸி அக்சஸ்ஸு. நமக்கு ஜஸ்ட்டு அந்த நம்ம சஃபாரி போகக்கூடிய தொல்பேட்டி வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இது இருக்குது. அதுமாதிரி நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா கூட பஸ்ஸில் இறங்கி ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet தான் இருக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த ரூமுக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கிங்க. அது மாதிரி இங்கே ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் மெஸ்ஸும் இருக்குது. ஹோம்லி மெஸ்ஸு, உங்களுக்கு மீல்ஸ் ஏதாவது வேணும்னாலும் வாக்கப் டிஸ்டன்ஸில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அது மாதிரி மற்ற உங்களுக்கு பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம், நான்வெஜ் ஐட்டம், வெஜ் ஐட்டம் எல்லாமே கூட பக்கத்தில் நியர்பை ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதனால் அங்கே கூட நீங்கள் போய் சாப்பிட்லாம். நம்ம ஸ்டேக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் எப்போ போனாலும் நான் சாப்பிடுவேன். இப்போயும் போய் அங்கே போய் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அங்கிருந்து போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா காலையில் நாகர்கோவிலில் தங்கியிருக்கும் பொழுது தான் ஏர்லி மார்னிங்னு கிளம்புறது, நைட் ஃபுல்லாக அனிமல்ஸ் ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக முடிச்சு பார்க்குறது அப்படின்னு தூக்கமே இல்லை. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ பகலில் இங்கே ஒன்றும் வேலை இல்லை நமக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு நான் போயிட்டேன். ஆக்சுவலாக இங்கே சஃபாரி இருக்குது. எனக்கு சஃபாரி போகிறான்னு ஒரு பிளான் இருக்குது. போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்படின்னு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக எதிர்த்தாப்பில் உள்ள வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வந்திருந்தேன். அங்கே 3 o'clock தான் வந்து டிக்கெட் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சஃபாரி அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். ஜீப் சஃபாரி மட்டும்தான் இங்கே, பஸ் சஃபாரிலாம் இல்லை. ரேட்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே சஃபாரி போகிறதுக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 2100 ரூபாயும், 6 பேருக்கு 5 பேருக்கு 2410, 6 பேருக்கு 2760 ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் ஏற்கனவே தனியாக போயிருந்ததுனால ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட்டு. அதனால் அங்கே சில பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணி நாம் இந்த சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். എലിഫൻസ് ആയിട്ടാണ് ഡെയിലി.
நமக்கு இந்த சஃபாரியில் ஃபஸ்ட்டு சைட் ஆனது நாம் ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்து சலித்து போன ஸ்பாட்டட் டியர் தான். ஆனால் அதை தவிர வேறு சில அனிமல்ஸ், பர்டிகுலராக புலி எப்படியாவது இங்கே பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம சஃபாரி வந்தோம். ஏன்னா நம்மளால் நாகர்கோயிலில் தான் சஃபாரி கேன்சல் பண்ணிட்டாங்க, நம்மளால் சஃபாரி போக முடியல. அட்லீஸ்ட்டு இங்கே உள்ள சஃபாரிலையாவது ஏதாவது இருக்கா நம்மளால் பார்க்க முடியுதாங்கிறதுக்காக வந்தோம். ஆனால் ஸ்பாட்டட் டியருக்கு அடுத்ததாக நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சது சாம்பார் டியர் வந்து நின்றுட்டு இருந்தது. அதைத்தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. நம்மளால் டைகரை பார்க்க முடியல, ஆனால் அதுக்கு பதிலாக டைகரோட பக்மார்க்கை தான் பார்க்க முடிஞ்சுது. சரி, பக்மார்க்கை பார்த்தாச்சு, அடுத்து டைகரையாவது காமிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம போனோம். நம்ம ஒரு வாட்டி இதில் சஃபாரி வரும்போது டைகர் நம்ம ஸ்பாட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை தவிர பெரிய லெவலில் வந்து இந்த சஃபாரியில் நான் ஒரு 4-5 வாட்டி வந்திருக்கேன். ஆனால் பெரிய லெவலில் இங்கே சைட்டிங் இருந்ததில்லை. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இந்த சஃபாரி போகிறோம். இந்த சஃபாரியில் நமக்கு இருந்த ஒரு பெரிய ட்ராபேக்கை வந்து இந்த ரோடு தான். குண்டும் குழியுமா, அதுவும் இந்த ஜீப்பில் போகும்பொழுது குலுக்கி ஒரு வழி பண்ணிடுச்சு. நீங்கள் சாப்பாடெலாம் வந்து ஜஸ்ட்டு மெல்லே வேணாம், அப்படியே சாப்பிட்டு போனீங்கனாலே அந்த ஷேக்கிங்லேயே வந்து அது ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிடும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம உடம்பே வலி எடுத்துடுச்சு. எப்படா சஃபாரி முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருந்தது சஃபாரி. பொதுவாக தொல்பெட்டியில் வந்து யானைகள் மிகவும் ஃபேமஸ். ஏன்னா அதிக அளவில் வந்து தொல்பெட்டியில் வந்து யானைகளை பார்க்க முடியும். நம்ம ரோட்லேயே ஈவினிங் டயத்தில் போகும்போது பார்க்க முடியும். ஆனால் நம்மளுடைய துரதிர்ஷ்டம், இதில் சஃபாரி போயும் நம்மளால் யானையை பார்க்க முடியல அப்படிங்கிறதே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. நம்ம சஃபாரி போயிட்டு வந்தாச்சு. சஃபாரி போயிட்டு வந்ததில் உடம்பு வலி வந்தது தான் நமக்கு மிச்சம். ஆனால் எங்கெங்கேயோ சஃபாரி போயிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு மோசமான சஃபாரியை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. சஃபாரி வந்து அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லை இங்கே. ஏன்னா ஃபுல்லாக 2 பக்கமும் புதராக மண்டி கிடக்கு. சரி, போன வாட்டி போனப்போ அப்படி தான் இருந்தது. சரி, இந்த வாட்டி ஏதாவது க்ளீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக வந்து ஒரே ரூட்லேயே எல்லா வண்டியும் போயிட்டு வருது. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அனிமலை சேஸ் பண்ணி போகிறதில்ல. இவங்க ஏதோ காட்டை சுற்றி காமிக்கிற மாதிரி தான் போகிறாங்களே தவிர அனிமல்ஸை காமிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வர்றீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. 2100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஜீப்புக்கு. 4 பேர் வரைக்கும் போகலாம். இதில் 5 பேர் 6 பேர் இப்படிலாம் வச்சுருக்காங்க. நானே ஷேரிங்கில் தான் போனேன். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே போய் சஃபாரி போகிறதுக்கு. அது நைட் ஆனால் இங்கே இந்த ரூட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு தான் இருக்கும். நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். போகும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்பாட் ஆனது ஸ்பாட்டட் டியர் தான். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த இரவு நேரத்தில் நாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே த்ரில்லாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல யானைகள் வந்து நிற்கிதுன்னே நம்மளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் அதிக எண்ணிக்கையில் இந்த ரூட்டில் வந்து நம்மளால் யானைகளை பார்க்க முடியும். சில சமயம் ரோட்டு மேலேயே வந்து இருக்கும். ஸோ அந்தமாரி சமயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம நின்றுட்டு அதுக்கப்புறம் அது விலகி போனதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணி போகிறது தான் சேஃபாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம பக்கத்துலலாம் போகக்கூடாது. அதனால் நீங்கள் யார் வந்தீங்கனாலும் எப்பயுமே வைல்டு அனிமல்ஸ்லேருந்து பர்டிகுலராக யானைக்கிட்டேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை விட்டு தான் நீங்கள் நிற்கணும். ஸோ அதுமாரி போனீங்கன்னா தான் உங்களுக்கு சேஃபான ஒரு ட்ராவலும் இருக்கும். இப்போ நம்ம எலிஃபண்ட் காரிடார்னு சொல்லக்கூடிய யானைகள் அதிக அளவு நடமாடக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது திருநெல்லி ரோடு இது. இதில் தனியாக நம்ம மட்டும் செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவே திக்குன்னு இருக்குது. கூடுமான வரைக்கும் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இந்த டேனிங் பாருங்கள், நிறைய டேனிங் இருக்கும் இதில். ஒவ்வொரு டேனிங்லேயும் பார்த்திங்கன்னா யானைகள் நிற்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அதுமாதிரி எல்லா டைமும் போக முடியாது. 8 மணிக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் யானைகள்னால தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குங்கிறதுனால கோயில் 8 மணி வரைக்கும் இருக்கும். 8-8:30 அதிகபட்சம். அதுக்குள்ளார போயிட்டு வரதா இருந்தால் பிரச்சனை இல்லை. அவ்வளோ மான்கள் இருக்கு பாருங்க. நான் திருநெல்லி கோயில் வரைக்கும் போயிருந்தேன். போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இப்போ நம்ம ரிட்டன் வரோம். போகிற வழியில் நமக்கு மான்களை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியல. பர்டிகுலராக யானையை பார்க்கலான்னு தான் போனோம். யானை எதுவும் பார்க்க முடியல.
இப்போ திரும்பி நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வேறு ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுதாங்கிறத பார்ப்போம். நானே தொல்பட்டி ரோட்லேருந்து அந்த திருநெல்லி ரோடு கட் ஆகிற இடத்துல வந்துட்டேன். சரி போகலாமா வேணாமான்னு யோசனையில் அந்த கார்னரில் நிறுத்திட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். உள்ளார போகலாமா வேணாமா, சேஃபாக இருக்குமான்னு ரொம்ப யோசனைக்கு அப்புறம்தான் சரி நடக்கிறது நடக்கட்டும் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். என்னடா யானையை இது வரைக்கும் பார்க்கவே முடியலையே அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டே வந்தேன். பார்த்தா ஒரு டேனில் திரும்புகிறேன், ஒரு யானை நின்றுட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்த யானை ரோட்டு மேலேயே நின்றுட்டு இருந்தது. ஏன்னா நம்ம கிராஸ் பண்ணிடலான்னு சொல்லி வர்ற நேரத்தில் டக்குன்னு அடிச்சுது அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஸோ அதனால் நம்ம ஒரு யோசனைக்கு அப்புறமா தான் சரி கிராஸ் பண்ணி போகலாம், ஒன்றும் பண்ணாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் கிராஸ் பண்ணி வந்தேன். கிராஸ் பண்ணி வர்றேன், பார்த்தா அடுத்து இன்னொரு 2 யானை உள்ளுக்குள்ளார நிற்கிது. அதில் ஒரு யானை தான் நல்லாவே தெரிஞ்சுது, ஒரு யானை கொஞ்சம் மறைவில் நின்றுட்டு இருந்தது. நமக்கு அந்த யானையை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுது. அடுத்தடுத்து இருக்கே, ஏன்னா ஒரு யானைக்கு 2 யானையும் இருக்குது. கேப்பில் நம்ம போகும்பொழுது அந்த யானையும் ரோட்டுக்கு இந்த யானையும் நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் யோசித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் போயிட்டு இருந்தேன். நாம் பாவலி வரைக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வரலாம் அப்படின்ட்டு பாவலி வரைக்கும் நான் போனேன். அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆள் நடமாட்டமே இருக்காது. அது போகும்பொழுதே எனக்கே நெஞ்சுக்குள்ளார ஒரு திக்குன்னு ஒரு பயம் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிச்சிட்டு இருந்தது. எந்த டேனிங்கில் எது இருக்குமோ அப்படின்னு நானும் பயந்துக்கிட்டே போனேன். பார்த்தா திடீர்னு அங்கே யானை நின்றுட்டு இருந்தது. அது யானை மட்டும் இல்லை, ஒரு குட்டியோடு நின்றுட்டு இருந்தது. அது சைடில் கொஞ்சம் தள்ளி ரோட்டில் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு யானையும் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சு. அந்த ரோட்டில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை. அதனால் கொஞ்சம் பயந்துட்டே தூரத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். ஒடியாந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? பொதுவாக குட்டியோடு இருக்கிறது ரொம்பவே ஆபத்து. அதனால் கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணேன். போனால் அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும். அங்கே நிற்கிது பாருங்க. பின்னாடி வந்துட போகுது. திருப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். போகலாமா வேணாமா? குட்டி நிற்கிதான்னு நினைக்கிறேன். டேஞ்சர் தான். நிற்கிது பாருங்க குட்டி. குட்டி ரோட்டை அடைச்சிட்டு நிற்கிது. ஒரு 10 நிமிஷம் கழித்து பைக்கில் ஒருத்தர் வந்தார். அவர் பயந்துட்டு என் காருக்கு பின்னாடியே நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு லாரி வந்தது, அவங்களும் பின்னாடியே நிறுத்திட்டு, ஏன்னா ரோட்டில் எத்தனை யானை இருக்குன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியல. இப்போது ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த ரூட்டில் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் அந்தளவுக்கு இருக்காது நைட் டயத்தில். ஏன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே இது கர்நாடகா போகிற ரோடு, அதாவது நாகர்கோலை ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ஹச்டிகோட்டா மைசூர் போகிற ரூட்டு இது. 6 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் எந்த வாகனத்தையும் விடமாட்டாங்க. அதாவது பாவலிக்கு அப்புறம் விடமாட்டாங்க. பாவலி வரைக்கும் தான் நம்ம போகலாம் நைட்டு.
ஸோ அதனால் வாகன போக்குவரத்தில் அதனால் எந்த வண்டியுமே இங்கே ஜாஸ்தி இருக்காது. அவங்க 2 பேருமே பயந்துட்டு பின்னாடியே நிறுத்தியிருக்காங்க, 2 வீலரும் லாரியும். இப்போ நம்ம முன்னாடி போகிறதா வேணாமா, போனோன்னா இந்த 2 யானை மட்டும்தானா, உள்ளுக்குள்ளார வேறு யானை எதுவும் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா. நான் இதோட குட்டின்னு நினச்சேன். போகலான்னு நினைக்கிறேன். ரோட்டை ஆக்சுவலாக யானை மறிச்சிருச்சு. பக்கத்துலேயே நிற்கிது, ரோட்டு பக்கத்தில். பின்னாடி குட்டி இருக்குது. நம்ம போகிறது டேஞ்சரு. போனால் திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதையும் தாண்டி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்றோன்னாலும் அந்தாண்ட வந்து வேறு ஏதாவது யானை நின்றுட்டு இருந்ததுன்னா 2த்துக்கு இடையில மாட்டிக்குவோம். அதெல்லாம் போயிட்டு திரும்பும்போதும் அது ஒரு பிரச்சனை. நம்ம யானைகள்கிட்ட மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சரி வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆகுறோம். பனி பாருங்க எப்படி இருக்குது, ஒரே பனி மூட்டமாக இருக்குது. யானை குறுக்க நின்னா கூட தெரியாது போல் இருக்கு. உண்மையிலே ஒரு த்ரில் இரவு தான் நமக்கு இது. அங்கே வந்த வண்டி எல்லாமே நிறுத்திட்டாங்க. லாரி அங்கே நிறுத்தி போட்டிருந்தாங்க, எனக்கு பின்னாடி லாரி நிறுத்திட்டாங்க. அவர் 2 வீலரில் வந்தவரும் நின்றுட்டார். போகிறதா இருந்தால் போயிருக்கலாம். வேறு ஏதாவது யானை நின்று நம்ம மறிச்சிடுச்சு முன்னையும் பின்னையும்னா 2 பக்கம் போக முடியாது, லாக் ஆகிடுவோம். இப்போ தான் கிளியர் ஆகிருக்கு. காரை திருப்பிட்டு சரி ரூமுக்கு போகலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணி ஒரு முள்ளம்பன்றி வந்து போயிட்டு இருந்தது. ஒரு வழியாக இந்த த்ரில்லான இரவு சஃபாரியை நம்ம முடிச்சுட்டு நாம் ரூமுக்கு வந்து சேரும் பொழுது உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ரோட்லேயே நீங்களே பார்த்துருப்பீங்க, யானைகளை நம்மளால் அவ்வளோ பார்க்க முடிஞ்சுது. இதோட இந்த வீடியோவோட நிறைவுக்கும் நம்ம வந்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லான ஒரு கண்டென்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.